இன் அ ஸ்பான் ஆஃப் 4 இயர்ஸ். சுமார் 17 வயசு இப்ப ஆச்சாரியாளுக்கு. இப்படியே நித்தியப்படி தியானத்துக்கு போக, போக, போக ஒரு நாளைக்கு இவர் தியானத்துக்கு புறப்படும் பொழுது, சச்சிதானந்த விலாஸ் வாசல்ல சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமி நிக்கிறார். இவர் தியானத்துக்கு போற வரை கை தட்டி கூப்பிட்டார். ஒரு தடவை இப்படி கை தட்டி கூப்பிட்டார். ஆசிரியர் வந்தார். உடனே உள்ள அழைச்சிட்டு போய் குழந்தையை பார்த்து கேட்டார், சுவாமிகளே தியானத்துக்கு போறேளா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் சொல்லி 2 கையையும் சிரசுல வச்சு அந்த குழந்தை காதுல பஞ்சாட்சரி சொன்னார். பஞ்சாட்சரி தியானத்தோட சேர்த்து சிவபஞ்சாட்சரியை சொல்லிக் கொடுத்தார். உடனே ஆச்சாரியால் சொல்ற விஷயம், ஜேஷ்டமா சன்னிதானம், எப்போ என் குரு முகத்துல அன்னைக்கு பஞ்சாட்சரி எனக்கு சொன்னாரோ, இன்னைக்கு பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினுட்டேன்னா, நேர போனேன். மலை ஏறுறேன். கிட்டு 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 கிட்டுன்னு மலை ஏறுறார். திருப்பி கை தட்டினார் ஆச்சாரியால். திருப்பி கூப்பிடுறாரோன்னு நினைச்சா, எப்பொழுதும் ஆச்சாரியால் அங்க கல்கட்டைக்கு தியானத்துக்கு போகும்பொழுது கூட ஒரு சிப்பந்தி உண்டு. கூட நிக்கணும். அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. இந்த சவிகல்பம், நிர்விகல்பம்லாம் கலையும் பொழுது உடம்பே தன் கண்ட்ரோல்ல இருக்காது. வேற உடம்புல ஒரு தடுமாற்றம் இருக்கும். அவ்வளவு ஈஸியா பழையபடி நடக்க முடியாது. ஃபியூ மினிட்ஸ் ஆகும். உடம்பு அந்த கான்ஷியஸ்னஸ் ரீகெயின் பண்ணிட்டு வெளில வரத்துக்கு. ஒருத்தர் இருந்தா பெட்டர். இந்த இந்த நிலையில தியானம் பண்றவாளுக்கு கூட ஒருத்தர் இருந்தா பெட்டர். கை கால் பிரக்ஞையே இருக்காது. சிலப்போ மரத்து கூட போயிருக்கும். யாராவது ஒருத்தர் இருந்தா பிடிச்சுக்கிறது எல்லாம் பெட்டர்னு நினைச்சாலோ என்னவோ, இதெல்லாம் நானா சொல்றது. இது இதுக்கு ஒண்ணும் ரெஃபரன்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அனுபவிச்சவா சில பேர்ட்ட பேசும்போது இது மாதிரி சில ஃபேக்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஆச்சாரால் கூட ஒருத்தன் உண்டு. அந்த பையனை என்ன பண்ணிட்டார் ஆச்சாரால், நீ போகாதேன்னு கூப்பிட்டுட்டார். நீ இங்க வான்னுட்டார். இதெல்லாம் ஆச்சாராளுக்கு தெரியுமோ தெரியாதோ. ஏன்னா அவர் காதுல பஞ்சாட்சரி விழுந்ததுல இருந்தே அவர் கல்கட்டை போயாச்சு ஆல்மோஸ்ட். கிடு 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 கிடுன்னு மலை ஏறுறார். நேர போனார். தன்னுடைய ஆசனத்தை விரிச்சுண்டார். சித்தாசனத்துல தான் உட்காந்துப்பார் எப்போதும். பத்மாசனம் தான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட். ஆனா சித்தாசனத்துக்கு ரொம்ப அதிகமான வேல்யூ சொல்லப்பட்டிருக்கு யோகாசனத்துல. சித்தாசனத்துல உட்காந்துப்பார் தியானத்துல. அப்படி நிமிர்ந்து உட்காந்து சாந்தம் பத்மாசனஸ்தம் சசதர மகுட்டம்னு இதே தியானம் தான். பரமேஸ்வரனை பஞ்ச முகத்தோட தியானம் பண்ணி முள்ள மனசு பழையபடியே அந்த நீல கலர் லைட் அவருக்கு ஒண்ணு கிடைக்குமே, அந்த லைட்டுக்குள்ள போய் மனசு வியாபிச்சு அங்க அந்த நிலையில பரமேஸ்வரனை தியானம் பண்ணி அப்படியே 4 4:30 மணிக்கு உட்கார்ந்தார். சுமார் 6 மணிக்கு முதல் தடவை பரமேஸ்வர விஷயமான சவிகல்ப சமாதி இது. சவிகல்பம் நிர்விகல்பம்னு 2 இருக்கு. அதையும் சொல்லிட்டு மேல போறேன். சவிகல்பம் சமாதியில 2 வகை. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு யோக விஷயம். சவிகல்பம்ங்கிற இடத்துல என்ன இருக்கும்னா, தியானம்ங்கிற கிரிய, தியானம் பண்றவர் யார தியானம் பண்றா? இப்போ ஆச்சாரியாள் பரமேஸ்வரனை தியானம் பண்றார். 3 வந்துருத்தா? ஆச்சாரியாள் 1, பரமேஸ்வரன் 2. என்ன பண்றார்? தியானம். இதுக்கு திரிபுட்டின்னு பேர். 3 இருக்கு. இந்த 3 இருந்து தியானம் பண்ணா அது சவிகல்ப சமாதி. இந்த 3ம் ஒண்ணா எடுத்தானா அது நிர்விகல்ப சமாதி. ஒண்ணே ஒண்ணுதான் மிச்சப்படுறது. என்னன்னா, தன்னுடைய அனுபவத்துல ஆத்மா மாத்திரமே மிச்சப்படுறது அப்படிங்கிறது நிர்விகல்பம். சகுனத்துல அந்த தேவதை மாத்திரமே மிச்சப்படுறதுங்கிறது சகுனத்துல. சகுனத்துல இருக்கிற நிர்விகல்ப சமாதி இது. இப்ப அதுக்கு போல இன்னும் ஆச்சாரியாள் சவிகல்பத்துல தான் இருக்கார். அதாவது தியானம்னு ஒண்ணு பண்றேன், தியானம் நான் பண்றேன், பரமேஸ்வரனை பண்றேன்னு தியானம் நடந்துட்டே இருக்கு. 4 மணிக்கு சுமாருக்கு ஆரம்பிச்ச 4:30 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த தியானம் சுமார் 6 மணி சந்தர்ப்பம் சாயங்காலம். இத வேற ஆச்சாரியார் சொல்றார். 4 மணிக்கு சுத்தமா இருக்கு ஆகாசம். ஒரு நீருண்ட மேகமோ மழை வரத்துக்கான எந்த விதமான அறிகுறி கூட இல்ல. ஆனா சாயங்காலம் ஒரு 6 மணி ஆற சந்தர்ப்பம். சாந்தம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சசதர மகுட்டம்னு பரமேஸ்வரனை தியானம் பண்றார் இல்லையா?
அந்த தியானம் முள்ள கலைஞ்சு, முள்ள பிராணனுடைய நனவு வந்து, பிராணன்லேருந்து மனசு உதிச்சு, மனசு உதிக்க உதிக்க சரீரம் உதிச்சு, சரீரத்திலேங்கிறது இந்திரியங்கள் உதிச்சு, இந்திரியத்திலிருந்து வெளி உலக ஸ்மரணை வந்து, இப்படி மொள்ள தாமரை மலர்ற மாதிரி அந்த கண்ண இப்படி மொள்ள தொறந்தா, மழை வரத்துக்கு அறிகுறி இல்லன்னு சொன்னாரே தவிர, மொள்ள ஆகாசத்திலேருந்து தூத்தல் போடுறது. இன்னும் மனசு பூர்ணமா விகசிக்கல வெளியில. அந்த யோக நிலையிலேருந்து இப்படி வெளியில அப்படி வரும்பொழுது, ஆச்சாரியாள் கண் முன்னாடி அந்த மலை உச்சியில ஆச்சாரியாள் கண்ட காட்சி, ரிஷபாரூடனாக, வியாக்ர சர்மாம்பர தரனாய், கோடி சூரிய பிரகாசனாய், நவ மன்மதாகாரனாய், உடம்பு முழுக்க விபூதி தரிச்சுண்டு, சுந்தரேஸ்வரரா பரமேஸ்வரன் சாட்சாத்தா பிரத்யக்ஷமாயிட்டார். பிரத்யக்ஷமா வந்த அனுபவம். எதிர்க்க வந்துட்டார். மந்தஹாச வதனனாய், புன்முறுவலோடு கூட இந்த குழந்தைய பார்த்து, வத்சான்னு கூப்பிட்டாராம். ஆச்சாரியாள்ட்ட பரமேஸ்வரன் என்ன பேசினாரோ, வெர்பாட்டிம் ஆச்சாரியால் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அத. இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இத படிக்கணும்னு நெனச்சா படிக்கலாம். நான் சொல்றதெல்லாம் இத படிச்சுட்டு தான். வெர்பாட்டிம் ஒண்ணு கூட ஆட் பண்ணல, ஒண்ணு கூட சப்ட்ராக்ட் பண்ணல. அவ்வளவு அவ்வளவு நியமமா ரெக்கார்ட் ஆன விஷயங்கள் இவ்வளவும். இப்படி பரமேஸ்வரன பிரத்யட்சமா பார்த்த உடனே பரமேஸ்வரன் இந்த குழந்தைய பார்த்து, "வத்சா, குழந்தேன்னு" கூப்பிட்டார். "நீ வந்து சவிகல்ப விஷயமா சகுண பிரம்மத்த இவ்வளவு விதமா ஆராதனை பண்ணிட்டு இருந்த இல்லையா? இதெல்லாம் இன்னியோட போறோம். நாளையிலேருந்து உன்னுடைய மனசு நிர்குண நிராகாரமான பிரம்மத்தில சமாதி ஸ்திதிய அடையட்டும்." அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். அப்போ சவிகல்பத்திலிருந்து மனசு இப்ப எங்க போறதுன்னா, நிர்விகல்பத்துக்கு போறது. இது எதனால நடந்ததுன்னா, நாம பண்ணணுமா? சகுனத்த விட்டுட்டு நாமளா நிர்குணத்துக்கிட்ட போணுமா? ஒரு அவசியமும் இல்ல. இந்த கதைப்படி பார்த்தேளானா, நாம உபாசிக்கிற தெய்வமே நமக்கு வழிகாட்டும்னு தெரியுது. நமக்கு குடுத்தத ஜபிச்சுன்றது தான் போறோம். அதுக்கு மேல நம்ம கதாகதி எல்லாம் அந்த தெய்வம் கையில இருக்கு. அப்படி அந்த தெய்வம் வந்து நாளையிலிருந்து உனக்கு நிர்குண பிரம்ம நிஷ்டை ஏற்படும் அப்படின்னு சொல்ல, அந்த மந்தகாசம் அப்படியே ஆச்சாரியால மனசுல க்ளோஸா பதிஞ்சிருச்சு. அது வரைக்கும் கூட தியானம் தானே. தாரண பண்ணி தியானத்துல இருக்கிறபடி தானா கல்பிச்சுண்ட மூர்த்தி தானே. இப்ப பிரத்யக்ஷமா இந்திரிய கோச்சரமா தரிசனம் ஆயிடுத்து. அப்படியே தரிசனம் குடுத்துட்டே இருக்கார். அந்த தூறல் இன்னும் நிக்கல. ஆச்சாரியால் இத எப்படி இன்டர்பிரட் பண்றாருன்னா, மழை இல்லாம தூறல் வந்ததுனால இது ஆகாசத்திலேருந்து வந்த தூறல் இல்ல. என் தெய்வத்தினுடைய சிரசிலிருந்து வந்த கங்கை தான்ங்கிறார். கங்கை தெளிக்கிறது ஆகாசத்திலிருந்து. அதனால கங்கைய நினைச்சுட்டு இருந்தேன். முள்ள ஆச்சாரியால பரமேஸ்வரன பார்த்து நான் வந்தனம் பண்ணேன். மொள்ள மொள்ள, மொள்ள 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 காத்தோட கலந்துட்டார். அப்புறம் எழுந்துண்டு வருதுங்கிறதெல்லாம் எங்க? ஏற்கனவே மனசு சவிகல்ப சமாதி வரைக்கும் அடைஞ்சாச்சு. இப்ப பிரத்யக்ஷமா சாட்சாத்காரம் வேற ஆயிடுத்தே. இப்ப அதுக்கு மேல என்னன்னா, மனசு எந்த வேகத்துல வெளில வந்ததோ, அந்த வேகத்துல உள்ள போயிடுச்சு திருப்பி. உள்ள போயிடுச்சு. மறுபடியும் கண்ண மூடினார். தியானம் பண்றார் பரமேஸ்வரன. இந்த தியானம் இப்போ அவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியும். திருப்பி 6 மணி 6:15க்கு ஆரம்பிச்ச தியானம், திருப்பி தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். விளக்கு வச்சு. யூசுவலா இந்த டயத்துக்கு ஆச்சாரியர் கீழ இறங்கிடுவார் ஆன்மீகத்துக்கு. இன்னைக்கு மறுபடியும் தியானம் பண்ணலாம்னு தோணி, அப்படியே திருப்பி தியானம் பண்ணிட்டு சித்தாசனத்துல உட்கார்ந்திருக்கார். கண்ண அப்படி மொள்ள ஒரு 8, 8:15 ராத்திரி. அதுவரைக்கும் நரசிம்ம பர்வதம் தான். கல்கட்டை தான். ஒரு 8:15 இருக்கும். மறுபடியும் மொள்ள பழையபடியே உள்ள தெரிஞ்சின்ற அந்த பரமேஸ்வரன் மறைஞ்சு, பிராணன் நனவு வந்து, பிராணன்லேருந்து மனசு வந்து, மனசுலேருந்து இந்திரியங்கள் வந்து, இந்திரியத்திலிருந்து உலகம் நனவு வந்து, மொள்ள அந்த கண்ண தொறந்து பார்த்தா, சூரியன் அஸ்தமனமாயி, ஒரு சந்திரகலை மாத்திரம் தெரியறது ஆகாசத்துல. சந்திரகலைய பார்த்தா நமக்கெல்லாம் யார் நனவு வருவா? பரமேஸ்வரன் தான் நனவு வரணும். அப்படியே சந்திரன பார்த்துண்டே உட்கார்ந்திருக்கார். மொள்ள தான் கண்
இப்ப நான் சொல்றது வேகமா சொல்லிண்டு வந்தாலும், இதெல்லாம் முள்ள பார்க்க வேண்டிய விஷயம். இப்படி மனசு இப்படி விகசிச்சு இப்படி வெளியில வந்துதா, யாரோ மாலை போட்டுன்றத மாலை போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது. ஏதோ மாலை போட்டிருக்காளேன்னு இப்படி கழுத்த பார்த்தா, நல்ல நல்ல கால சர்ப்பம், கருநாக சர்ப்பம் 2 மண்டலம் போட்டுண்டு தோள்ல படுத்துன்ருக்கு. 8, 8:15க்கு ஒரு லைட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சந்திர வெளிச்சம் தான். அதுலயும் ஆஜரால் எவ்வளவு டீட்டெயில் குடுக்குறாரு பாருங்கோ. அந்த சர்ப்பம், அந்த படம் எடுத்து, அதனுடைய சிரசினுடைய பின்பாகத்த கன்னத்தோட உரசின்னு இருந்ததாம் அப்படி. கன்னத்தோடு கன்னமா கொஞ்சின்னு இருந்ததுன்னு சொல்லலாம். இஃப் ஐ குட் யூஸ் தட் வேர்ட். கொஞ்சின்னு இருந்ததாம் அப்படி கழுத்தோட. அந்த படம் எடுத்துன்னு இருந்தத இப்படி தடவி குடுத்தாராம் கையால. அந்த மண்டலத்த விட்டுட்டு அது மொள்ள அப்படி இறங்கி இப்படி போச்சு. மொள்ள அந்த சாட்சாத்காரத்திலிருந்து கிளம்பி இப்படி இறங்க வரார். இந்த வேலைக்கு ஒரு ஆள் இருப்பார்ன்னு சொன்னேனே கூட. "நீ கூட போக வேண்டாம்" அப்படின்னு ஆசிரியர் அழைச்சுனுட்டார்ன்னு சொன்னேன் இல்லையா? அவர் நிக்கிறார் மலை அடிவாரத்துல விளக்கோட. கையில ஒரு லாந்தர் விளக்கு. அத எடுத்துட்டு மலை ஏறுறார். இவர் மலையிலிருந்து கீழ இறங்குறார். கேட்கிறாரு அவன பார்த்து, "இந்த சமயத்துக்கு எப்படி வந்த? இது என்ன இந்த சமயத்துக்கு வந்த?" இவரு ஏன்னா, அவனா வரதா இருந்தா 6, 6:15க்கு வந்திருக்கணும். இல்லையா? அப்பதானே யூசுவலா தியானம் முடியிற சமயம். இன்னைக்கு 8:15 வரைக்கும் இன்னொரு கேட்கிறார். "இந்த சமயத்துக்கு எப்படி வந்தேன்னார்." அவர் சொன்னார், "உங்கள அனுப்பிட்டு ஆச்சாரியால் என்ன அழைச்சுன்னு போயிட்டார் உள்ள. இன்னைக்கு நீ போக வேண்டாம். இங்க இரு. நான் சொல்லும்போது போனா போதும்னார். இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி என்ன கூப்பிட்டு இப்ப போ சரியா இருக்கும்னாருன்னு." அப்போ இ இது எல்லாம் இட் இஸ் ஆர்கஸ்ட்ரேட்டட். இதெல்லாம் ஆச்சாரியால் சங்கல்பத்துல நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாளா வந்த அனுபவங்கள் எல்லாமே அவருடைய அனுகிரகத்துல நடக்கிற விஷயம். அப்பா இது என்ன பரம்பரையோ! இது இந்த பரம்பரைய சொல்லிட்டு நிறுத்த முடியல. அந்த பரம்பரைய ஆசிரயிச்ச நமக்கு கிடைச்ச பாக்கியம். உலகம் விசாலமா இருக்கே! குருவுக்கா பஞ்சம் இந்த உலகத்துல இப்போ? சிஷ்யாளுக்கு தான் பஞ்சம். சிஷ்யாளே இல்ல. குருவுக்கு பஞ்சமா? இங்க ஆசிரியக்க கிடைச்சதே. ஒரு நமஸ்காரம் பண்ணாலும் இந்த ஆசிரியர்களுக்கு பண்ண கிடைச்சதேன்னு நினைக்கும் பொழுது தான் பாக்கியம். மலையிலிருந்து இப்படி கீழ இறங்கி வந்தவர், சிஷ்யனோட வரவர், நேரா தன் குருநாதர் சந்நிதிக்கு வந்தார். குருநாதர் ஆன்மீகம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ. கதவ தொறந்துண்டு இப்படி உள்ள வந்தவர், ஆசையா சொல்லணும்னு வந்தவர். ஆன்மீகங்கள்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியாள் சிஷ்யன பார்த்து என்ன நடந்ததுன்னு தான் கேட்கணும். "என்னப்பா ஆச்சு? தியானத்துக்கு போனியா? என்ன பண்ண?" கேட்கணும். இவர் நமஸ்கரிச்சுட்டு தன் ரூமுக்கு வந்துட்டார். ஆன்மீகம் பண்றதுனால. மறுபடியும் கூப்பிட்டு விட்டார். ஒரு சிஷ்யன் வந்து ஆச்சாரியால் உத்தரவு பண்ணியிருக்கார். அப்படின்ன உடனே பழையபடியே ரூமுக்குள்ள வந்தா, உடனே சிஷ்ய சுவாமிகள பார்த்து ஆச்சாரியால் கேட்கிறார், "சுவாமிகளே நாகபூஷணனா இருந்தீரோ?" அப்படின்னு. "நாகபூஷணனா இருந்தேளோ?" "ஆமா. ரொம்ப சந்தோஷம். பரம பாக்கியம் உங்களுக்கு." "என்ன பரம பாக்கியம்?" டைம் பை டைம் என்ன ஆயிருக்குன்னு இவருக்கு இங்க உட்கார்ந்து சொல்றாருன்னா, இவருடைய சம்ஞை இல்லாம பரமேஸ்வரன் அங்க வருவாரா? ஆனா மாசன்னிதானத்துக்கு ஜேஷ்ட மாசன்னிதானத்துக்கு என்னன்னா, பரமேஸ்வரனே பிரத்யட்சமா இருந்தாலும், அத வந்து விண்ணப்பிச்சு இவர் முகத்துல ஒரு சந்தோஷத்த பார்க்கறதுல தான் ஆனந்தம். ஏன்னா, அந்த பரமேஸ்வரன குடுத்த குருநாதர் இல்லையா? பரமேஸ்வரனையும் குடுத்த குருநாதர்ன்னு நெனைக்கும்போது, இவருடைய வேல்யூ இன்னும் எப்படி போறது? இந்த குருநாதர நமஸ்கரிச்சுட்டு இதெல்லாம் விண்ணப்பிச்சுண்டு, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு, சொப்பிரபிருத்தின்னு சொல்லியிருக்காரு பரமேஸ்வரன். நாளையில இருந்துன்னு சொல்லியிருக்கார். அதனால, அடுத்த நாள்ல இருந்தே ஆச்சாரியாள் சவிகல்ப சமாதியில இருந்தவருக்கு நிர்விகல்பம் சித்திச்சு. பண்றவர், பண்ணப்படுறது, யார நோக்கி பண்றோங்கிற திரிபுட்டி போய், ஒரே ஒரு அனுபவம் தான். அது ஆத்மானுபவம் தான். தான் மாத்திரமே தழைச்சுண்டு, தான் தன்னிலேயே இருக்கக்கூடிய நிலையில மனசு 18 வயசு. 18வது வயசு. இப்ப சொல்லப்போறது 18வது வயசு. பூர்த்தி ஆயிடுத்து கதை. அதுக்கு